பேர்ட் பிளே காமெடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசதமிழன். கவிஞர்களே, ஒரு முக்கியமான டாபிக் தான். கடந்த 2 தினங்களாக தமிழக வெற்றி கழகம் அவங்களோட கல்வி விருது வழங்கும் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த கல்வி விருது வழங்கும் விழா பற்றி உங்களுக்கு அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவரது தந்தையின் வாயிலாக ஒரு ரசிகர் மன்றத்தை அமைத்து அதன் வாயிலாகவே இது போன்ற ஒரு கல்வியில் சிறந்த பிள்ளைகளுக்கு அவர் ஒரு சில பரிசு பொருட்களை வருடா வருடம் கொடுத்து கொண்டிருந்தார். நலத்திட்ட உதவிகளை அவரது ரசிகர்களும் ஆங்காங்கே செய்து கொண்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இது இருப்பது போல் இருக்கிறது. இருப்பினும் இங்கே கட்சியை அவர் ஆரம்பித்து விட்டதால் இது ஒரு சில சலசலப்புகளுக்கு உள்ளாவது என்பது சகஜமான விஷயம்தான். இது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இது ஒரு தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது, தவறாகவும் இருக்கலாம் என்பது ஒரு சிலருக்கு கருத்து. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவிஞர்களே, இதுல நம்ம நினைக்கிறத விட நம்ம முன்னோர்கள் சில விஷயங்களை ஒரு பழமொழி இருக்கு, வேப்ப மரத்துல பேய் ஒன்று ஆடுதுன்னு கேள்விப்பட்டீங்க. அதாவது வேப்ப மரத்துல பட்டுக்கோட்டையாரோட பாட்டு அது. ஸோ அதெல்லாம் அதுக்காக பேய் இருக்கு தேடி பார்க்கக்கூடாது. ஒரு காரணங்கள் இருக்கும். சில விஷயங்களை நம்ம அதை மீறி போற மாதிரி காரணம். அதே மாதிரி கல்வியில அதாவது கல்வியில ஜாதியையோ கட்சி சம்பந்தமான விஷயங்களையோ மதத்தையோ நம்ம பூத்தக்கூடாதுன்றது ஒரு கருத்து நிலவுது. அதனாலதான் காலேஜ் லெவல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அங்கேதான் தேர்தல் நடக்கும் தவிர எந்த கல்வியிலையும் நடக்கலாம். இந்த கல்வி விருது வழங்குலாம் பார்த்தீங்கன்னா 10th 12th நல்லா ஸ்கோர் பண்ணவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க கூப்பிட்ட விருது வழங்கியிருக்காரு. அது ரைட்டு. அதுல பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம்ன்றது இருக்கும், ரைட்டு, அது ஒண்ணு. ஆனா என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாணவர்களும் ஏறி விஜயை புகழ்றாங்க. இதுதான் ஒரு முகம் சுளிக்கும் விதமாக இருந்தது. என்னவென்றலாம் ஒரு கல்வி குழந்தை ஒரு ஸ்டூடெண்ட் பேசுறாங்க, கோட்டையில விஜய் கொடி பறக்கும், விஜய் முதல்வர் வருவாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எழுதி கொடுத்து படிக்கும் போது அந்த 12வது வரைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த மாணவர்களுக்கு இதெல்லாம் எப்படி அவங்க தெரியும்? ஸோ யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கிறாங்க. விஜய் அவர்கள் இதை ஒரு தொண்டா செய்யறவர்கள் தொண்டா செய்யும் போது இது அரசியல் ரீதியா செய்யறது ஒரு இது முரண்பாடு இருக்கு. இதுக்கு மூல காரணம்னா விஜயை நம்ம குறை சொல்றதை விட இந்த பிள்ளைகளோட பெற்றோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்ம சொல்லணும். ஏனென்றால் வழிவகுத்து கொடுப்பது அவர்கள் தான். அவர்கள் தான் இதுக்கு முழு முதல் காரணமாகவும் பொறுப்பாகவும் இருக்க முடியும். இப்ப நீங்க ஆணி வேற பிடிச்சிட்டீங்க. அதாவது எந்த ஒரு செயலுக்கும் முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் காரணம். பெற்றோர்களை பார்த்தா பிள்ளைகள் வளரும், பெற்றோர்கள் சொல்ற விஷயத்தை தான் பிள்ளைகள் கேட்கும். உண்மையிலே சொல்றாங்க, கரெக்டான விஷயத்தை பேசுறீங்க. பெற்றோர்கள் இது அவங்க என்ன பரிசு பணமோ பொருளோ நம்ம பிள்ளைகளை பேச உள்ள கிடைக்கிறதுக்காக பேச வச்சு கண்டிப்பா அவங்களோட கண்டிப்பா பெற்றோர்கள் இதை மாத்திக்கணும். இந்த மாதிரியான கலந்துக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. பட் ஆனா ஒருத்தவங்க பிரைஸ் பண்றது போட்டுறது அதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி. கரெக்ட். ஒரு தேவையற்ற செயலாகத்தான் இது இருந்தது. ஆமா, ஏன்னா கல்வி நிறுவனங்கள் பார்த்துக்கிட்டீங்க, சமீப காலமாக ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் ஆண்டு விழா ஃபங்க்ஷன்ல பாமக கூடிய எடுத்து மாணவர்கள் டான்ஸ் ஆடுறாங்க. அது வன்மையா கண்டிக்க தகுந்தது. ஸோ பாத்துக்கோங்க. ஸோ இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சொல்வது போல வெளி இடத்துல அவங்க இந்த மாதிரியான கட்சியில் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் இது எப்படி ஸ்கூலுக்குள்ள எப்படி டாமினேஷனா வருதுன்ற விஷயத்த நம்ம அந்த ஸ்கூல் அந்த தொடர்பாக மாவட்ட கல்வி அதிகாரி அந்த ஸ்கூல் பிரின்சிபலே டிஸ்மிஸ் பண்ணாங்க. கண்டிப்பா இது நல்ல செயல். ஆமா. ஸோ சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதாவது தற்காலிகம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதன் போல இன்னைக்கு விஜய் அவர்கள் செய்த இந்த செயல் நாளைக்கு இதே குழந்தை உள்ள போயிட்டு ஒரு நிகழ்ச்சியை போது விஜய் கூட எடுத்து காட்டாதுன்றது என்ன நிச்சயம். கண்டிப்பா. அதனால விஜய் அவர்கள் இந்த காணொலி வாயிலாக நீங்க பண்ற அரசியல் வெளியில இருக்கலாம், குழந்தைகள் மத்தியில கொண்டு வரது ஒரு மாத்திக்கணும் இல்லையா? ஏனென்றால் குழந்தைகளுக்கு பசுமரத்தாணி போல் பதிந்துவிடும் எந்த செயலாக இருந்தாலும். ஆமா. நன்றி, வணக்கம்.